ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குரு உண்மையாகவே ராஜயோகத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அது குரு எப்போ மறைகிறாரோ அப்போல்லாம் ரிஷபத்துக்கு நல்லது நடக்கும். பெரிய ஒரு ப்ரமோஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ப்ரமோஷன் உறுதியாக நடக்கும். யாருனாலையும் தடுக்க முடியாது சுவாமி. உண்மை அதுதான். எல்லா விஷயமே தானாக ஹெல்ப் ஆகி நடக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியும் பெரிய அளவுக்கு ஒரு சாதனையும் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. மெரிட்டில் அடிப்பீங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். இப்போ 2026 குரு பயிற்சி ஆரம்பிக்க போது, இந்த 2026 வரக்கூடிய குரு பயிற்சி கண்டிப்பா மக்கள் அனைவருக்கும் குரு அப்படின்னாலே ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா தான் இருக்கு. இந்த கிரகம் எந்த மாதிரியான நல்ல பலன்களை மக்களுக்கு கொடுக்க இருக்கு? அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குரு பெயர்ச்சி அப்படின்னாவே எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். ஒரு குழந்தைக்கு எப்படி சாக்லேட் வாங்கி கொடுத்தா கொண்டாட்டமோ, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா எப்படி சந்தோஷமோ, அந்த மாதிரி குரு வந்து மகிழ்ச்சியை கொடுப்பார். அதாவது தர்மத்துக்கு மீறிய விஷயங்களை கொடுக்க மாட்டார். தர்மமாக அறமாக நீங்கள் என்ன ஆக்சுவலாக சம்பாதிக்கணுமோ, ஆக்சுவலான சந்தோஷம் என்னவாக இருக்கோ அதுதான் வந்து குரு கொடுப்பார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே 26 வாக்கிய பிரகாரமோ, இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. வாக்கிய பிரகாரம் அடுத்த வருஷம் வாங்க, இது ஒரு பெரிய கூத்தாக ஓடும். திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஜூன் 1 இரவு, ஜூன் 2 காத்தால நடக்கிறது. ஸோ இது வந்து எங்கன்னா மிதுனத்திலிருந்து கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து குரு உச்சபலம் அடையக்கூடிய கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்படிங்கிறது பெரிய நல்ல விஷயம். கடகத்தில் குரு உச்சபலம் பெறும் பொழுது ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கும். மெயினாக குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மாணவிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் இல்லாத ஆட்கள் ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி ரூல் என்ன இருக்கோ, அறம் என்ன இருக்கோ, அது ரொம்ப பெரிய அளவுக்கு வளரும். மகான்கள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கப்படுது. அதில் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த குரு மாறுறதுனால கன்னி ராசி நண்பர்களுக்கு, கடகராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு, மீன ராசி நண்பர்களுக்கு ஃபேமிலி லெவலில் என்ன வேணுமோ அது நடக்கும். அதாவது ஜாக்பாட்னா இதுதான் ஜாக்பாட். பணங்காசு சார்ந்த ரீதியில் பார்த்திங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் இவங்களுக்கெல்லாம் வந்து பணம் காசு ரீதியில் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சார், இந்த குரு பயிற்சி காலம் அப்படின்றது எவ்வளோ நாட்கள் இருக்கும்? இந்த குரு பொதுவாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார்மா, முதல் விஷயம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி அதிச்சாரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னே சொல்லலாம். ஓப்பனாக சொன்னால் டிசம்பர் மாதம் வந்து சிம்மத்துக்கு அதிச்சாரமாக போய் கேதுவோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். அதில் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போது அதை நம்ம ரெட்ரோ ஆன்மீகம்லேயே செப்பரேட்டாக அந்த சப்ஜெக்டாக நம்ம பேசலாம். ஒரு 2 months அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் மறுபடியும் வக்கர கதியில் ரிட்டர்ன் வர்றார். வந்து குரு தன்னுடைய உச்சபலத்தை அடைகிறார். அது மே 2027 வரைக்கும் கண்டிப்பாக அந்த குரு வந்து அங்கே இருக்கார். அதனால் அதுக்கான நல்ல பலன்களே அதிகமாக நடக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான குரு பயிற்சி இருக்குன்னு பார்க்கலாம். சார், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய ராஜயோகம்னா என்னென்ன? ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குரு உண்மையாகவே ராஜயோகத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ 3ஆம் இடத்துக்கு போய் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு போய் மறைமுகமாக ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயங்களை பண்ணும். இப்போ நம்ம கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொலாட்ரல் விக்ட்ரி அப்படின்னு சொன்னாவே அது ரிஷபத்துக்கு தான். மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறைகள், மாணவிகள், உங்களுடைய மாமனாருடைய ஹெல்த்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயினாக நட்பு வட்டாரங்கள், இந்த எல்லா இடத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல பேர் வருவதற்கான வாய்ப்புகள் உறுதி. இவ்வளோ நாளப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பரிகாரமாக மாறுவது. ரிஷபம் அப்படின்னாவே சுக்கிரனுடைய வீடு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது குரு எப்போ மறைகிறாரோ அப்போல்லாம் ரிஷபத்துக்கு நல்லது நடக்கும். எப்படிப்பட்ட நல்லது நடக்கும்? கல்யாணம் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் கல்யாணம். இவ்வளோ நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். இல்லை சார் கல்யாணம் ஆச்சு, டிவோர்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அந்த டிவோர்ஸ்க்கான விஷயங்கள் முடிஞ்சு இப்போ மறுமணம் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியடில் கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கப்படும். 2வது, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரமோஷன். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு டச் பண்ணுறது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு கம்ப்ளீட்டாக பார்வை கொடுக்கறது, பாக்கியமாக பார்வை கொடுக்கறது. ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ப்ரமோஷன் உறுதியாக நடக்கும். யாருனாலையும் தடுக்க முடியாது சுவாமி. உண்மை அதுதான். ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியும் சரி, அந்யோன்யமும் சரி, பொருளாதாரமும் சரி, மன மகிழ்ச்சியும் சரி, எல்லா விதத்துலையுமே பெரிய அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பாராத நிறைய பேருக்கு அவார்ட்ஸு, ரிவார்ட்ஸு, ரெக்கக்னிஷன்,
வேற பிரான்ச்சில் ஒரு பெரிய ஒரு மேனேஜிங் டைரக்டர் லெவலில், பிரான்ச் மேனேஜர் லெவலில் நிறைய பேருக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது. கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து மெயினா கிடைக்க போகுது அப்படின்னீங்க. இப்ப கடல் கடந்து ஒரு வெளிநாடுகள் பயணம் மேற்கொண்டு அந்த இடத்துல தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு சிறப்பா இருக்குமா? இதுல 2 விஷயமே கரெக்டா நடக்கும். ஏன்னு கேட்டா லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை இருக்கனால வெளியூர் வாசிகளுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். வெளியூர் வாசிகள் பல பேருக்கு இந்த பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி 2-3 பேர் பார்ட்னர் இருக்காங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரம், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். 2வது கேள்வி மாணவ மாணவிகளுக்கு எல்லா விஷயமே தானா ஹெல்ப் ஆகி நடக்கும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது, லாபஸ்தானம்னா தானா நடப்பது. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, அரசியல் கட்சி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய அளவுக்கு ஜெயிச்சார். உண்மையா சொன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த கேம்பெயினுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கக்கூடிய கேம்பெயினுக்கும் இது 2ம் கம்பேர் பண்ணிங்கன்னா சாலிடாக 1 வாரமா 10 நாள் தான் உண்மையாக சொன்னால் இவர் போனார். ஃப்ராங்காக சொன்னால் அதுதான். கண்டிப்பாக. ஆனால் அது ஏன் எல்லாமே தானாக நடக்குது? லாபஸ்தானம் கனெக்ட் ஆகும்போது எல்லா விஷயங்களும் தானாக நடக்கும். அதுதான் இங்கே மேட்ரு. அதனால் லாபஸ்தானம் கனெக்ட் ஆகும்போது தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியும் பெரிய அளவுக்கு ஒரு சாதனையும் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. மெரிட்டில் அடிப்பீங்க. அதாவது பசங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது நீட் ஆகட்டும், ஐஐடி, ஜேஇ ஆகட்டும், இப்போ இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் ஆகட்டும், எனி சிவில் சர்வீஸ் இந்த தடவை கிராக் பண்ணுறது உறுதி. ரிஷபம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக. அதே மாதிரி இவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது எந்த மாதிரி சிறப்பாக? கையிருப்பு பணம் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல குரு வந்து உட்காரும் பொழுது லாபஸ்தானமாக பார்க்கறதுனால கண்டிப்பாக கையில் இருக்கிற பணம் இன்க்ரீஸ் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணீங்கன்னா இப்போ பணம் எப்படி வராமல் இருக்கும்? பணம் காசுடைய ஃப்ளோ நல்லா இருக்கும். 2வது ஏதாவது லோன் வேணும், 2-3 பேர் சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணால் 30வது நாள் லோன் சேங்ஷன் ஆகி வந்துடும். நார்மலாக 2 மாதம் இருக்கும், 3 மாதம் இருக்கும், டிபெண்ட்ஸ். ஒரு இடம், ஒரு ஜாதகம் ஒரு மாதிரி மாறும். ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. கண்டிப்பாக. இவர்களுடைய அதாவது இல்லற வாழ்க்கை பிரச்சனைகள் தீருமா? இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. ஏன்னு கேட்டால் முழு குரு பார்வை 7ஆம் இடத்துல மேலே இருக்குமா? 7ஆம் இடத்துல இப்போ பொண்டாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ரிஷபராசி நண்பர்கள் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ பொண்டாட்டி ஓகேன்றுவாங்க, ஒய்ஃப் ஓகேன்றுவாங்க. ஃபேமிலி லெவலில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூட கண்டிப்பாக இப்போ மறுமணம் நடக்கும். உங்களுக்கு ஏற்ற பார்ட்னர் கண்டிப்பாக அமைவாங்க. ரொம்ப சந்தோஷமான நிறைவு, மனநிறைவோடு இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் 100%. அதில் டவுட் இல்லை. சார், இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்? அதாவதுமா முதல் விஷயம், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை இவங்க பண்ணி வைக்கணும். அதாவது வெறும் போய் சுவாமி தர்ஷனம் மட்டும் பண்ணிட்டு வர்றது கிடையாது. ஒருவேளை இல்லைன்னா வள்ளி தேவானை சவேத சுப்பிரமணிய சுவாமியை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கான ஒரு கல்யாண கட்டளைன்னு சொல்லுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் அதை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணம். இந்த டைம் பீரியட் அவ்வளோ நல்லா இருக்கு. 85% ரிஷபத்துக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் தெரியுமா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பயிற்சி, இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான சனி பயிற்சினால எனக்கு பல தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரு பயிற்சி பலன்கள்னால இந்த சனி பயிற்சியோடைய தாக்கங்கள் குறையுமா? அருமையான கேள்வி. முதல் விஷயம், சனியை பார்த்து பயப்படாதீங்க. பயப்படணும் யாருன்னா தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். போலீஸை பார்த்தா யார் பயப்படணும்? திருடன் தான் பயப்படணும். அந்த மாதிரி சனினாவே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது, உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கரெக்டாக உழைச்சோன்னா ரிசல்ட் வரும். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கண்டங்களை கொடுக்கும். அதாவது 7.5 சனிலாம் நடக்கும்போது நம்மளை வாட்டி எடுக்கும், தூக்கம் கூட கொடுக்காது. ஆனால் என்ன ரியாலிட்டினா இந்த வருஷம் அந்த ஒரு சனியுடைய தாக்கமே இருக்காது. ஏன்னா அந்த குரு பார்வையே சனி மேலே இருக்கும்போது சனியோடைய கெட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பவர் கொடுத்தா தான் நீங்கள் விளையாடுவீங்க. உங்களுக்கு பவர் நான் எடுத்துடுறேன், அப்போ நீங்கள் எப்படி விளையாடுவீங்கிற மாதிரி அந்த குருவுடைய பார்வை பலம் 12 ராசிகளுக்கும் இந்த சனியுடைய தாக்கத்தை அப்படி 85% கட் பண்ணிடும். அது என்ன பண்ணும்? 80% கர்மாவை நடத்தி வைக்கும். கர்மானா செத்து போகிறது கிடையாது. கர்மா என்றால் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள். அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை பெண்டை கட்டும், ஆனால் ரிசல்ட் கொடுக்கும். உங்களை வேலை செய்ய வைக்கும். சில பேர் கல்யாணம் ஆக வேண்டி தள்ளி போயிடுதுன்னா கல்யாணம் ஆக வைக்கும். சில பேர் குழந்தையே பிறக்கலைன்னா குழந்தை பிறக்க வைக்கும். சில பேர் வெளியூர் போய் செட்டில் ஆகணுங்கிறவன் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இப்போ நடக்கும். டிலேடு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிலேடு சக்ஸஸ் எல்லாமே கிளியர் ஆகும். சனி குரு திரிகோணத்தில் மாட்டும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மகா யோகத்தில் இந்த 1 வருஷத்தில் சோகால்டு யார் என்ன வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அடுத்த 8 வருஷத்தில் அது நடக்கும்.
மேனிஃபெஸ்ட்டுங்கிறது புது வார்த்தைலாம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது தான். வேண்டிக்கிங்க சார் அப்படின்னு கோயிலில் போய் சொல்லுவோம்ல, சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் மேனிஃபெஸ்ட்டு. அதனால் எல்லாருக்குமே நடக்கும், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சனியுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்காது, சூப்பராக இருப்பீங்க. மே 28ஆம் தேதி காலை 8லிருந்து 11 மணிக்குள்ளே நம்ம, அதாவது இந்த குரு பெயர்ச்சி மகா யாகம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதிக மாதம் அப்படின்னு சொல்லுவோம், இருக்கிறதுல ரொம்ப உன்னதமான மாதம் அந்த அதிக மாதம். அந்த அதிக மாதம் குரு பெயர்ச்சி மகா யாகம் 33 தேவதைகளை ஆவானம் செய்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வியாசராஜ மடத்தில் நம்ம அதை பண்ண போகிறோம். பப்ளிக் எல்லாருமே வரலாம், ஆனால் முன்பதிவு அவசியம். அதுக்கான நம்பர்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபேமிலிக்கு செப்பரேட்டாக ஒரு அதுக்கான சங்கல்பம் அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கான பிரசாதமும் வாங்கிட்டு போகலாம். எல்லாருக்குமே இந்த குரு நல்லது தான் பண்ணுவார். உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும், தீர்க்க ஆயுஷ்மான் பவான்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. கண்டிப்பாக வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி சார்.